கியோ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெளிநாடு ஒன்றுக்கு இலங்கையிலிருந்து வேலை பணிப்பெண்ணாக சென்ற முல்லைத்தீவு பெண்ணுக்கு நேர்ந்த அவலம், கண்ணீர் விட்டு கோரிக்கை. இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் வேலை பணிப்பெண்ணாக வேலை செய்வதற்காக சவுதி அரேபியாவை தெரிவு செய்து அங்கு சென்று அவர் வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்துள்ளார். எனினும் அவருக்கு அங்கு நடந்த அவல நிலை குறித்து ஊடகங்களுக்கு தற்பொழுது அவர் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தற்பொழுது அதிகமாக பேசப்பட்டு வருகின்ற நிலையில் உண்மையாகவே வெளிநாடுகளுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்கின்ற பெண்களுடைய அவல நிலையை எடுத்து கூறுவது போன்றுதான் அமைந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் முல்லைத்தீவு துணுக்காய் ஆலங்குளம் பகுதியை சேர்ந்த கலாநாதன் கிருஷ்ணவேணி என்ற பெண்ணை வேலை விடயமாக அவர் இவ்வாறு சென்றிருந்தார். அவர் தற்பொழுது பல சிரமங்களின் மத்தியிலே நாடு திரும்பியுள்ளதாக கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது அவர் 2015ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் இலங்கையிலிருந்து சவுதி அரேபியாவுக்கு அவர் வேலை பணிப்பெண்ணாக சென்றிருந்ததாகவும் அங்கு அவர் 2 வருடங்களின் பின்னதாக தன்னுடைய வேலையை செய்துவிட்டு மீண்டும் நாடு திரும்ப இருந்ததாகவும், எனினும் அவருக்கு அங்கிருந்த சூழ்நிலைகள் அங்கிருந்த கஷ்டங்கள் காரணமாக அவர் மீண்டும் நாட்டுக்கு திரும்ப முடியாமல் போயுள்ளதாகவும் தற்பொழுது 2024ஆம் ஆண்டுதான் அவர் நாட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளார். எனினும் அவர் அங்கு இருந்த காலகட்ட பகுதியில் அவருக்கு நேர்ந்த அவல நிலைகளாக அவர் சவுதி அரேபியாவில் ஒரு வீட்டினை தெரிவு செய்து அங்கு 7 நபர்கள் தங்கியிருந்த நிலையில் அந்த வீட்டில் அவர் வேலை பணிப்பெண்ணாக வீட்டு வேலைகளை செய்து வந்துள்ளார். அங்கு இருப்பவர்களுக்கு சமைத்து கொடுப்பது, வீட்டு வேலைகள், தோட்ட வேலைகள் என பல வேலைகளை அவர் செய்து வந்துள்ளார். அது மட்டுமல்லாது அவர் இலங்கையில் இருந்து சரியான தரகர் மூலம் சட்டபூர்வமாகவே அவர் சவுதி அரேபியாவுக்கு சென்றிருந்ததாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாது அந்த பெண் யுத்தம் காரணமாக மீள் குடியேறிய பின்னதாக குடும்ப வறுமை காரணமாக தன்னுடைய 49 வயதிலே அவர் சவுதி அரேபியாவை தெரிவு செய்து அங்கு சென்றால் அவருக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும் என்ற நோக்கில் தான் அவர் அந்த நாட்டினை தெரிவு செய்து, அது மட்டுமல்லாது அந்த நாட்டில் மன்னர் ஆட்சி சட்டம் நிறைந்த இஸ்லாமிய நாடு என்றதன் அடிப்படையில் தெரிவு செய்து அவர் அந்த நாட்டிற்கு பணிப்பெண்ணாக சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் அங்கு அந்த வீட்டில் அவருக்கு நடந்த விடயங்களானது தன்னை துன்புறுத்தும் விதமாகவும், தான் தங்கி வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்த வீட்டில் இருந்த தாய் இறந்த பின்னதாகவும் அவரை வேலை வாங்கியதாகவும், தன்னுடைய சம்பளத்திற்கு அதிகமான வேலை வாங்கியுள்ளதாகவும், ஆரம்பத்தில் தனக்கு 1 மாத சம்பளம் தரவில்லை என்று, அதன் பின்னதாக இறுதி மாதமும் தனக்கான சம்பளத்தை தரவில்லை என்றும் அடிப்படை சம்பளமாக 900 ரூபாயை தான் கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இவ்வாறு சிரமங்களின் மத்தியில் தான் அங்கு வேலை செய்த போதும் தன்னிடம் அந்த வீட்டுக்காரர் கூறிய வேலையை விட அதிகமான வேலையை தான் செய்த பொழுதும் தனக்கான சம்பளத்தை தரவில்லை என்று அவர் கண்ணீர் விட்டு கோரிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். அதன் பின்னதாக அவர் இவ்வாறான அவல நிலைகளின் பின்னதாக அந்த குடும்பத்தினர் அவரை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்து போலீஸ் நிலையத்தில் இருந்து அரசாங்கத்தினூடாகத்தான் தான் இலங்கைக்கு வந்தடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு கூறிய பின்னதாக அந்த வீட்டில் விசேட தேவையுடைய ஒரு பிள்ளை இருப்பதாகவும் அந்த பிள்ளை அங்கிருந்து துன்பப்படுத்துவதாகவும் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாது தான் அங்கு வேலை செய்து வந்தவளை தன்னுடைய காலில் அடித்து தன்னை துன்புறுத்தி உள்ளதாகவும் அவர் வெளிப்படையாக கூறியுள்ளார். இவ்வாறு வெளிநாட்டிற்கு வேலை விடயமாக இலங்கையிலிருந்து செல்கின்ற பெண்கள் இவ்வாறான அவல நிலைக்கு உள்ளாகின்றமை வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. எனினும் அவர்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக தங்களுடைய குடும்ப வறுமையை கருத்தில் கொண்டு அவர்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறு அவர்கள் வெளிநாட்டில் வேலை பணிப்பெண்ணாக செல்கின்றார்கள். அவர்களுக்கான பாதுகாப்பு அங்கு கிடைக்காத விடத்து இவ்வாறான துன்பங்களுக்கு உள்ளாகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு வேதனை தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. பொதுவாகவே நாட்டில் இடம்பெறுகின்ற சூழ்நிலை காரணமாக அவர்கள் தங்களுடைய வறுமையை கருத்தில் கொண்டு ஆண் பெண் இருபாலரும் தெரிவு செய்கின்ற ஒரு பாதை தான் வெளிநாடு. அங்கு சென்றால் தாங்கள் இரவு பகல் என்று கஷ்டப்பட்டு அதிகளவு சம்பாதித்து தங்களுடைய குடும்ப வறுமையை போக்கி தாங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இவ்வாறு அவர்கள் சட்டபூர்வமாக தரகர்களின் ஊடாக வெளிநாடு செல்கின்றார்கள். அங்கு ஆண்களாக இருந்தால் வேறு ஏதாவது தொழில் செய்து அவர்கள் தங்களுக்கான வருமானத்தை ஈட்டிக் கொள்வார்கள். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் அங்கு செல்கின்றார்கள். இவ்வாறு வீடுகளில் வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கான பாதுகாப்பு அந்த வீட்டு உரிமையாளர்கள் கொடுக்க வேண்டியது அவர்களுடைய ஒரு தேவையாகவும் இருக்கின்றது. இவ்வாறு பணிப்பெண்ணாக தங்களுடைய வேலைகளை பார்த்து வரும் வேளையில் அவர்களுக்கான சம்பளமும் அவர்களுக்கான மதிப்பும் கிடைக்காத விடுத்து அவர்கள் மனவேதனைக்கு உள்ளாகின்றார்கள். இவ்வாறு பல பெண்கள் பாதிப்படைகின்றார்கள். இதன் காரணமாக வெளிநாடு செல்லும் பெண்கள் தங்களுக்கு தெரிந்த இடம் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்து அங்கு சென்று அவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை தெரிவு செய்து அங்கு அவர்கள் தங்களுக்கான அதற்கான வேலையவும் அங்கு செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது இது ஒரு பெண்களுக்கான விழிப்புணர்வு செய்தியாகவும் இருக்கக்கூடியதாக அமைகின்றது. இவ்வாறு இந்த பெண் முல்லைத்தீவில் இருந்து தன்னுடைய கஷ்டத்தை பொருட்படுத்த, அதாவது சவுதியை தெரிவு செய்து பாதுகாப்பு மிகுந்த நாடு என்பதற்காக அங்கு சென்று தன்னுடைய வேலையை செய்து வந்த பொழுதும் அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு
பாதுகாப்பு வழங்கவில்லை என்பதற்காக அந்த பெண் தற்பொழுது இலங்கை மீண்டும் வருகை தந்து தன்னுடைய அவல நிலை குறித்து கண்ணீருடன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இவ்வாறு இந்த செய்தியை பெண்கள் விழிப்புணர்வாக எடுத்து தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டுமென்றால் இவ்வாறான துன்பங்களுக்கு அடிபடாமல் கஷ்டத்தின் மத்தியிலும் அவர்கள் சென்று அங்கு பாதுகாப்பான இடத்தை தெரிவு செய்து தங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். பல பெண்கள் பாதிப்படைகின்றார்கள். எனினும் குறிப்பிட்ட சிலர் தான் இவ்வாறு வெளியில் கொண்டு வருகின்றார்கள் தங்களுக்கு வெளிநாட்டில் நடக்கின்ற இவ்வாறான அவலங்களை. இந்த செய்தி ஒரு விழிப்புணர்வு செய்தியாகவும் இருக்கின்றது. இவ்வாறு மற்றொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.